சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். விவசாயிகளுக்கு தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தெரிவித்துள்ளது. அதே சமயம் பயிர் காப்பீட்டு விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதி எப்போது என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விவசாயிகளுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய விண்ணப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எனவே இது குறித்து முழு விவரத்தை இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. விவசாயிகளின் நலனுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பழங்காலங்கள், வறட்சி போன்ற காரணங்களால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்காக பிரதமர் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இயற்கை இடர்பாடுகள், வறட்சி, வெள்ளத்தால் பயிர் சேதம் ஏற்படும் போது ஏக்கருக்கு சுமார் 30,000 முதல் 37,000 வரை கிடைக்கும். இதனால் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பயிர் காப்பீடு குறித்து தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 2026 முதல் 2027ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் குறுவை பருவத்தில் மாநிலத்தின் மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் குறுவை, சோர்ணவாரி நெல் மற்றும் இதர பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அனைத்து குறுவை பருவ பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்போது நிலவும் எல்நிலோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காசோளம், துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, ராகி, சோளம், கம்பு, தட்டைப்பயிறு, எள், கருத்தி, சாமை மற்றும் கொள்ளு ஆகிய 14 வேளாண் பயிர்களும், வாழை, மரவள்ளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரி, வெண்டை, மஞ்சள், தக்காளி, பூண்டு, இஞ்சி மற்றும் முட்டைக்கோஸ் ஆகிய 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கையானது செய்யப்பட்டுள்ளது. சரி, பயிர் காப்பீட்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது அறிக்கை செய்யப்பட்ட பயிர்களை ஜூன் 25 முதல் விவசாயிகள் காப்பீடு செய்து தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் கொள்ளலாம். குறுவை பயிருக்கு ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் 15/7/2026 ஆகும். இதர இயற்கை செய்யப்பட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் 2026 ஜூலை 31ஆம் தேதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் மாவட்டங்களின் பரிந்துரைப்படி மகசூல் இழப்பு, விதைப்பு, நடப்பு செய்ய இயலாத நிலை, விதைப்பு, நடப்பு பொய்த்தல், பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சி கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்பு மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுகிறது. எனவே கடன் பெறும் விவசாயிகள் இயற்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடங்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமைக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். அதே சமயம் கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள், அதாவது இ-சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் உள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்வதற்கான எனவும் இக்காலக்கேடு இறுதி தேதி 31/7/2026 எக்காரணத்துக்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ்
பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், விதைப்பு அறிக்கை, வங்கி கணக்கு புத்தகத்தின் அதாவது பேங்க் பாஸ்புக் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொண்டு அதில் தாங்கள் காப்பீடு செய்ய பயிர் மற்றும் கிராமம் குறுவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவசாயிகளுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரவே வேளாண்மை அலுவலரையோ உதவி வேளாண்மை அலுவலரையோ வங்கி கிளைகளையோ அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் திரு ரா வினோத் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் இந்த இப்பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் தங்கள் மாவட்டங்களில் அறிக்கை செய்த பகுதிகளில் அறிவிக்கை செய்த பயிர்களை காப்பீடு செய்து பயனடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம புதிய புதிய வீடியோஸ் நம்ம டெய்லியுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பயிர்க்கடன் தேவைப்படுகிறதா? நீங்கள் விவசாய குடும்பங்கள் சேர்ந்தவரா நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய செய்திகள் நாங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.